கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 4 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமையினால்தான் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள யாவையும் மனுஷர்களாகிய நம்மையும் படைத்தார். எல்லாமே அவருடைய சிருஷ்டிகளாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த தேவன் நாம் ஆராதனைக்குரியவர். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். தேவன் நம்மை படைத்தார் என்று நாம் அறிந்தும் அவரை நாம் தேடாமல் இருந்தால், அவரை நாம் நாடாமல் இருந்தால், அவரை நாம் ஆராதிக்காமல் இருந்தால் அது எவ்வளவும் நியாயமாய் இருக்காது. நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே தான் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்முடைய வாழ்வில் அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்து நிற்க வேண்டியவர்கள். ஏனென்றால் நாம் அவருடைய கைகளின் கிரியைகளாயிருக்கிறோம், அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும், இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டிய ஆராதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை கனப்படுத்தி தேவனையும் அவர் வல்லமையும் நாடுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் எங்களை படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்க, தேவனையும் தேவனுடைய வல்லமையை நாடி தேடுகிறவர்களாக, தேவனுடைய சமூகத்திலே நித்தமும் வந்து கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.